இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த போர்ல என்ன நடந்து கொண்டிருக்குது, மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன நடக்குது, உலகத்தினுடைய பொருளாதாரம் எப்படி போய் கொண்டிருக்குது, அது எங்கட நாட்டுக்குள்ள எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த விடயங்களை பற்றி தான் அதிகமா நான் அப்டேட் பண்ணி கொண்டு வந்தேன். ஏன்னா அதுவும் எங்களுக்கு முக்கியமான ஒன்று. உலகத்தினுடைய போரினுடைய விளைவை அனுபவிக்க போறது நாங்க தான் பொருளாதார ரீதியில. ஸோ எல்லாருமே தெரிஞ்சோளணும்ன்றதுனால அந்த தகவல்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டே இருந்தேன். நேற்று வழமைக்கு மாறா எனக்கு நிறைய பேர் நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெயில் கூட பண்ணியிருந்தீங்க. அதுல எல்லாருமே சொன்ன 2 முக்கியமான சம்பவங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று யாழ்ப்பாண ஒரு பெண் விரிவுரையாளர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2வது மட்டக்களப்புல ஒரு பெண் ஒருத்தர் கிணத்துக்குள்ள தூக்கி போடப்பட்டு ஏற்கனவே அந்த கிணத்துக்குள்ள 1 மாதத்துக்கு முதல் உயிரிழந்த ஒரு பெண்ணினுடைய உடலும் இருந்திருக்குது. அந்த பெண் ஒரு நாள் முழுக்க அந்த கிணத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறார். இந்த 2 சம்பவங்களையும் பற்றி கதைங்க. நீங்க உலக செய்திகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உலக அப்டேட் எங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எங்கட நாட்டுக்குள்ள எங்கட பிரதேசங்களே நடக்குது, இதை பற்றி கதைக்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே இந்த சம்பவங்களை பற்றி நான் கேள்விப்பட்டான். ஆனா உண்மையை சொல்ல போனா நான் ஆழமா போய் பார்க்கல, என்ன நடந்திருக்குன்னு சொல்லி போய் பார்க்கல. ஏன்னா உலக அப்டேட்ஸை பார்க்கும்போது அது முக்கியமா பார்க்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரி எங்கட நாட்டுக்குள்ள மாற்றம் வருதுன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க அதை தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ அதனால உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு நான் இந்த செய்தியை பற்றி பார்க்கல. நீங்க சொன்னதுக்கு பிறகு நான் போய் இன்றைக்கு அந்த 2 சம்பவங்களையும் பற்றி பார்க்கும்போது எங்கட நாட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்ற மாதிரி ஒரு பயங்கர அதிர்ச்சியான சம்பவமாக தான் இது 2மே இருந்தது. 2 சம்பவங்களுமே பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக தான் இருந்தது. அதுக்குள்ள இந்த யாழ்ப்பாண பெண் விரிவுரையாளர் தயாளினி திலீபன் என்ற 54 வயசு இருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சித்த மருத்துவ பீடத்தினுடைய விரிவுரையாளர், இவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்றது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியான ஒரு சம்பவம். அவர் கொலை செய்யப்பட்டது யாரால் என்று பார்த்தீங்கன்னா, அந்த விரிவுரையாளர்களுடைய 19 வயது மகளாலையும் 21 வயது இருக்கக்கூடிய மருமகனாலையும் 2 பேருமே சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்துட்டு அவங்களோட அம்மாவை தூக்கி ஒரு பத்தைக்குள்ள வீசிட்டு அந்த 2 பேருமே போய் ஒரு வீடு எடுத்து பால் காய்ச்சி குடி புகுந்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் தாங்கள் புதுமண தம்பதிகளாக வாழ்ற மாதிரி குடி புகுந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சரியான ஒரு பதப்பதைக்க வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இந்த சம்பவம் இருந்தது. என்ன நடந்ததுன்றதை விரிவாக சொல்றேன். அதோடு சேர்த்து ஒரு சில தரவுகளையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களோட நாட்டினுடைய இப்ப இருக்கக்கூடிய எங்களோட சமுதாயம், நாங்கள் இளைஞர் சமுதாயம் இருக்கும் தானே, எங்களினுடைய சமுதாயத்தினுடைய ஒரு மோசமான நிலைமைன்னு சொல்லி கூட சொல்லலாம். தரவுகளோட நான் சொல்றேன். கேட்கும்போது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனா இது கட்டாயமா சரி செய்யப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். முதலாவது, இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த தயாளினி திலீபன் என்ற விரிவுரையாளருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று மகன், அவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருக்கிறார். 2வது ஒரு மகள், அவருக்கு 19 வயதான் ஆகுது. அந்த மகளுக்கு ஒரு காதலன் இருந்திருக்கிறார். காதலன் இல்ல, கணவனாகி இருக்கிறார். எப்படின்னு சொன்னா, போன வருஷம் இந்த மகளுக்கு 18 வயசா இருக்கும்போது 2 பேருமே பதிவு திருமணம் செய்திருக்கிறார்கள். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பையனோட வயசு எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கணவனோட வயசு எதுன்னு பாத்தீங்கன்னா 21 வயசு. அவருக்கு ஏற்கனவே போதைப்பொருள் பழக்கம் இருக்கிறதாகவும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு போலீசாரால கைது செய்யப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தரை தான் இந்த 19 வயதான ஒரு விரிவுரையாளர்களுடைய மகள் காதலிச்சு திருமணம் செய்திருக்கிறார். 2 பேருமே சேர்ந்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு 2 பேருக்கும் இடையில பிரச்சனைகள் வந்ததால மகள் திரும்பவும் அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கே வந்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறார்கள். இந்த விரிவுரையாளர்களுடைய கணவனோட அவர் இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ இவர் தனியத்தான் 2 பேருமே வளர்த்திருக்கிறார். இந்த நிலைமையில தான் இவர் திருமணம் செய்து திரும்பவும் அவரால் துன்புறுத்தப்பட்டு வீட்டுக்கே வந்திருக்கிறார். வீட்டை வந்ததுக்கு பிறகு அவங்களோட அம்மா என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட அம்மாவுக்கு இந்த காதல்ல விருப்பம் இல்லை. ஸோ ஆரம்பத்திலிருந்தே மறுப்பு தெரிவிச்சு கொண்டிருக்கும் போதும் அவங்களோட அம்மாவோட பேச்சை கேட்காம ஓடி போய் திருமணம் செய்துதான் திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவங்களோட அம்மா என்ன செய்யறான்னு சொன்னது, விரிவுரையாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, 2 பேருக்குமே விவாகரத்து பெறுறதுக்காக வழக்கு தொடர்ந்து விவாகரத்துக்கான வழக்கு நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் இந்த 21 வயது இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த பெண் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவரை இன்ஸ்டாகிராம் மூலமா தொடர்பு கொண்டு மெசேஜ் பண்ணி நான் திருந்திட்டேன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி திரும்பவும் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழுவோம்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதுக்கு அந்த மகளும் ஓம்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து வாழுவோம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இவர்களினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் போய் கொண்டு தானே அந்த விவாகரத்து வழக்கு, அந்த வழக்கை தொடர்ந்த அவங்களோட அம்மா தான் இவர்களினுடைய 2 பேர்ட்ட வாழ்க்கைக்கும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி அந்த பெண் அவரோட கழிச்சிருக்கிறார் போல இருக்கு. ஸோ அந்த நபர் என்ன ஜோதிச்சிருக்கிறாருன்னு சொன்னா,
இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி அவருக்கு கொலை செய்யற எண்ணம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் வாக்குமூலத்துல. ஆனா ஏதோ ஒரு திட்டத்தோட மார்ச் மாதம் 14ஆம் தேதி அந்த பெண்ணினுடைய வீட்டுக்குள்ள போயிருக்கிறார். அவங்களோட அம்மாவும் மகளும் இருந்த அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறார். வீட்டை பிரிச்சுக்கொண்டு உள்ள போனதா சொல்லப்படுது. உள்ள போயிட்டு மகள்கிட்ட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நீ நானும் சேர்ந்து வாழணும், எப்படியாவது நீ என்னோட வந்துடுன்னு சொல்லி ஏதோ கேட்டுக்கார் போல இருக்கு. அதுக்கு அந்த பெண் ஓமன்னு சொல்லி, ஆனா நீ நானும் சேர்ந்து வாழணும்னு சொன்னா எங்கட அம்மா தான் பிரச்சனையா இருப்பார், அதனால எங்கட அம்மாவை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த பெண் மகள் தான் தன் அம்மாவை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொன்னதா அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சரி ஓகே, ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருத்தர், இதுதான் சரியான முடிவுன்னு வச்சுக்கொண்டு அவங்களோட அம்மா இருந்த அறைக்கு போய் அதிகாலை நேரம் 1:15 மணி அளவில் இந்த மகள் பெத்த மகள் கால் ரெண்டையுமே பிடிக்க அந்த நபர் அந்த விரிவுரையாளனுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை செய்திருக்கிறார். கொலை செய்ததுக்கு பிறகு அங்கிருந்த சிசிடிவி காட்சி ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக அங்கிருந்த எல்லா டிவிஆரையுமே எடுத்துக்கொண்டு அங்கிருந்த அவங்களோட அம்மாட பணம் நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் இது எல்லாத்துக்குமே வழிகாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 19 வயது மகள், வெறும் 19 வயசு இருக்கிற மகள் தான் இவ்வளவுக்கும் அந்த நபருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். உடனடியாக முடிவெடுத்து கொலை செய்துட்டு நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு ஆதாரங்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே போயிட்டு அந்த பைக்ல அவர் வந்த பைக்ல திரும்பவும் தங்கட வீட்டை போயிட்டு ஒரு வாடகைக்கு எடுத்த வேனோட கொண்டு வந்து அந்த வேன்ல கொலை செய்யப்பட்ட தாயை ஒரு பெட்ஷீட்ல போத்தி அந்த வேனுக்குள்ள எடுத்துக்கொண்டு போய் தனங்கிழப்பு பகுதியில், அரியாலை தனங்கிழப்பு பகுதியில் போய் இவர்கள் அந்த பொடியை புதைக்க முற்பட்டிருக்கிறார்கள். மண்பட்டியெல்லாம் கொண்டு போய் கிடங்கு கிண்டி புதைக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மண்பட்டி உடைஞ்ச காரணத்தினால அந்த பொடியை தூக்கி ஒரு பத்தைக்குள்ள வீசிட்டு 2 பேருமே தப்பி ஓடிட்டார்கள். இந்த சம்பவம் நடந்தது மார்ச் மாதம் 18ஆம் தேதி. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்களோட மகன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி பார்க்கிறார், அந்த மகளுக்கு தங்கச்சிக்கு கால் பண்ணி பார்க்கிறார். 2 பேர்ட்ட போனுமே வேலை செய்யாதால ஏற்கனவே அவங்களோட அம்மா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருப்பா போல இருக்கு. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா போலீஸ்ல முறைப்பாடு செய்கிறார். எங்களோட அம்மாவையும் தங்கச்சியையும் இந்த நபர் தான் கடத்திருப்பாருன்னு சொல்லி முறைப்பாடு செய்கிறார். போலீஸ் தேட ஆரம்பிக்கிறார்கள், எங்க தேடியும் கிடைக்கல. அந்த மகன் என்ன செய்யறாருன்னு சொன்னா இதுக்குள்ள அவர்களோட போன் எங்கேயாவது ஆக்டிவ் ஆகுதா, அவங்களோட தங்கச்சியோட போன் ஆக்டிவ் ஆகுதா, அம்மாவோட போன் ஆக்டிவ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி கொண்டே இருக்கும்போது அவங்களோட அம்மாவோட ஏடிஎம் கார்டை இவர்கள் 2 பேரும் என்ன செஞ்சிருக்கார்கள்னு சொன்னா கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் பயன்படுத்திருக்கார்கள். ஒரு ஏடிஎம் மிஷின்ல இருந்து காசு எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு திருவோணமலையில QR கோடை பயன்படுத்தி பெட்ரோலை பெற்றுக்கொண்டதாகவும் 2 மெசேஜ் வருது. அதை வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு 22ஆம் தேதி திருவோணமலையில வச்சு அந்த பெண் தன் போனை ஒன் பண்ணிருக்கிறார். அந்த நேரத்தில் அவங்களோட அண்ணா கூகுள் லொகேஷனை பயன்படுத்தி இவர்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு போலீசாருக்கு வச்சு போலீசார் திருவோணமலைக்கு போய் அவர்கள் 2 பேரையுமே கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் இவர்கள் செய்த கொலையும் அந்த பொடி எங்க வீசி எறியப்பட்டது என்னெல்லாம் செஞ்சார்கள் என்றது அவர்கள்ட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இருந்து இவ்வளவு தகவல்களும் இப்ப வெளியாகி இருக்குது. அந்த விரிவுரையாளனுடைய உடலம் மீட்கப்பட்டது 18ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மீட்கப்பட்டது 21ஆம் தேதி அவர்கள் அங்க போயிருக்கிறார்கள். 21ஆம் தேதி அந்த உடலத்தை போலீசார் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில இதை விட கொடுமையா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பேருமே அவங்களோட அம்மாவை, அந்த பெண் தன் அம்மாவை கொலை செய்துட்டு தன்னை பெத்த தாய 2 காலையும் பிடிச்சு தன்னை காதலன் தன்னை கண்ணுக்கு முன்னால அவங்களோட அம்மாவை கொலை செய்யறத பார்த்து கொலை செய்துட்டு 2 பேருமே திருவோணமலைக்கு போய் ஒரு வீடு எடுத்து அவங்களோட அம்மாவோட நகையை அடகு வச்சு வீடு எடுத்து அந்த வீட்டுல பால் காய்ச்சி குடிபூர்ந்து 2 பேருமே தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஜோதிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அந்த பெண் இருந்திருக்க முடியும். அவனை விட்டுருவோம், அவன் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருத்தன், அவனுக்கும் இவர்களுக்கும் இரத்த உறவு இல்லைன்றபடியா அவனுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஆனா அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு 19 வயது, முழுமையான விவரம் வாழ்க்கைன்றா என்னன்றதே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு வயது, முழுமையா தெரியாம இருக்கக்கூடிய ஒரு வயசுல ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த கொலையை பற்றி கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம, பெத்ததாய கொலை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம போய் பால் காய்ச்சி வீடு குடி புகுந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்றோன்னு சொன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்குது. அவ்வளவு அதிர்ச்சிகரமா இருக்குது இந்த சம்பவம். அவ்வளவு சைக்காலஜிக்கலான ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் செய்யற மாதிரியான ஒரு செயல் தான் இது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கான சில விடயங்களை தான் நான் உங்களுக்கு அடுத்ததா தரவுகளை சொல்ல போறேன். ஸோ இப்போ 2 பேர்கிட்டயுமே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நபர் சொன்ன தகவல்கள் தான் இது. ஆனால் அந்த பெண் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளலை. நான் அவனை கொலை செய்ய சொல்லல, அவன் தான் வீட்டுக்குள்ள வந்தான், 2 பேருமே வாழணும் மட்டும் முடிவெடுத்தது உண்மை. ஆனா கொலை செய்ய சொன்னதோ நகை எடுத்ததோ வேற எதுவுமே நான் சொல்லல, அவரா தான் செஞ்சாருன்னு சொல்லி பெண் சொல்றதாவும் இப்ப வரைக்கும்
2 பேர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குமூலங்களுடைய அடிப்படையில் போலீசார் சொன்ன தகவல்களுடைய அடிப்படையில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சம்பவமே இவ்வளவு அதிர்ச்சிகரமா இருக்கும்போது அடுத்த பக்கம் மட்டக்களப்பில் நடந்த அந்த சம்பவம் நிறைய பேர் அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெண் ஒருத்தர் தண்ட 3 வயது குழந்தையோட போய் கொண்டிருக்கும் போது வெறும் நகைக்காக அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் அவர்கிட்ட அந்த நகை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போடுது. ஒரு ஆள் இல்லாத ஒரு வயல்வெளியில இருந்த ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி அந்த பெண்ணத்துக்கு உள்ள போடுறார்கள். குழந்தைய தூக்கி வயல் ஓரத்திலேயே கீழே போடுறார்கள். அந்த பெண் ஒரு நாள் முழுக்க அந்த கிணத்துக்குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆடியோ எல்லாம் வெளியாகி இருந்தது. கேட்டீங்கன்னா இரவுல நித்திர வராது. சத்தியமா சொல்றேன். ஒரு படத்துல பாக்குறத விட கொடூரமான ஒரு சம்பவமா தான் அந்த சம்பவம் இருந்தது. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் அந்த கிணத்துக்குள்ள இருந்தது ஏற்கனவே 1 மாதத்துக்கு முதல் கொலை செய்யப்பட்டு அந்த கிணத்துக்குள்ள போடப்பட்ட இன்னொரு பெண்ணினுடைய அழுகின உடலோட. அந்த போட்டோ எல்லாம் பார்த்து உண்மையிலேயே அந்த பெண்ணினுடைய மனநிலை ஒரு நாள் முழுக்க அப்படி இருந்திருக்கும்னு சொல்லி இப்ப நாங்க நினைச்சு பார்க்கும்போது எங்களுக்கு எதுவெல்லாம் சொல்லுது. அவ்வளவு மோசமானதா அந்த சம்பவம் நடந்திருக்குது. ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய அடையாளங்களை தேடிக்கொண்டு அந்த பெண்ணும் நகைக்காகத்தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி அந்த ஒரு கோணத்துல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரார்கள். இது ஒரு குடும்பமா திட்டமிட்டு பெண்களை கடத்தி கொண்டு போய் நகையை பறிச்சுட்டு கொலை செய்து கிணத்துக்குள்ள போடுற இன்னொரு விதமான அதிர்ச்சிகரமான சம்பவம். அதோட தொடர்புடைய நபர்களை இப்ப போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுவும் கைது செய்யப்பட்டிருக்குது. இந்த மட்டக்களப்பு சம்பவம் அது ஒரு நகைக்காக நடந்ததுன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சரியான ஒரு கஷ்டமான ஒரு சம்பவமா தான் இருக்குது. நான் சொன்ன தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சால் வெளியிடப்பட்ட சில தரவுகள். அதுல ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கட நாட்டுக்குள்ள இருக்கிற எங்கட இளைஞர் சமுதாயம், இந்த டீனேஜ் வயசுல இருக்கிறவர்கள், பாடசாலையில படிச்சு கொண்டிருக்கிறவர்கள், இந்த இளம் வயதுல ஒரு 23, 24, 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வயதினருக்குள்ள 4 பேர்ல ஒருத்தர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறதா ஒரு தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது மொத்தம் 40% மேல டிப்ரெஷனுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் சொல்லி ஒரு தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சாதாரணமா நாங்க கதைக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு நான் டிப்ரெஷனா இருக்கிறேன்னு சொல்றதோ இல்லாட்டி நான் டிப்ரெஷனா இருக்கிறேன்னு சொல்லி குடிக்கிறதோ சிகரெட் பத்துறதோ இந்த விடயங்கள் எல்லாம் கிடையாது. இந்த டிப்ரெஷன்ன்றது நிறைய பேர் விளையாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடியதும் சில பேர் அதை தட்டி கழிச்சுட்டு போற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்ப எங்கட சமுதாயத்தில் இருக்குது. ஆனா உண்மையிலேயே இது சீரியஸா எடுத்துக்கொள்ளப்பட்டு உடனடியா சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். எங்கட சைக்காலஜி சார்ந்த ஒரு விஷயம். நிறைய பேர் நாங்க இதை மென்டல் மாதிரி பாக்குறது. யாராவது டிப்ரெஷனா இருக்கிறான்னு சொன்னா எங்களோட போட்காஸ்ட்லயும் நாங்க சொல்லியிருப்போம். இப்போ எங்களோட ஊர்லயும் எங்க அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் இது பெரிய அவேர்னஸ் இல்லை தானே மென்டல் ஹெல்த்தை பற்றி. காய்ச்சல் வந்தா பாக்கணும். இப்போ வரைக்கும் அந்த மென்டல் ஹெல்த்ன்ற சைட் அவேர்னஸ் பெரும்பாலும் இல்லை. காய்ச்சல் வந்தா பாப்பினோமா நான் உங்களுக்கு பயணத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னா உனக்கு என்ன பண்ணணும் பிரச்சனை தான் கேட்பணும். பட் நான் சொல்லவும் மாட்டேன் தானே. அது புதுசா இருக்கு எங்களுக்கு இதை சொல்றது. மனசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் தானே. எஸ் அது நாங்கள் ஒரு ஆம்பளையாளா இருக்கல இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஸோ அது பயங்கர ஒரு ஹெல்த் மாதிரி. ஓகே. ஸோ ஒரு நரகத்துல இருந்த மாதிரியான ஒரு நிலம் போயிட்டது. ஸோ அதை நான் கட்டாயம் ஷேர் பப்ளிக். ஏன்னா இது உண்மையிலேயே நான் ஒரு வீடியோவில் என்ன இப்போ இலங்கையில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்திருந்தார். ஸோ அந்த நேரத்தில் நான் வீடியோலையும் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட சொசைட்டியில் அந்த டிப்ரெஷன் இல்லாட்டி எனக்கு மன அழுத்தமாக இருக்குது நான் கவுன்சிலிங்குக்கு போகிறேன்னு சொல்கிறது உளவள ஆலோசனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொன்னால் அவரை ஏதோ ஒரு மென்டல் மாதிரி பார்க்குறது. அது உண்மையிலே சரியான ஒரு தவறான விஷயம். அப்போ அப்படி பார்க்க என்ன நடக்க மட்டும் சொன்னால் இப்போ எனக்கு மன அழுத்தமாக இருக்குன்னு சொன்னால் அது எந்த பர்சனல் பிரச்சனை. அப்போ எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி சப்போஸ் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனையாக இருக்கலாம், அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அது சமூகத்துக்கு தெரியாது. அப்போ நாங்கள் சமூகத்தை பார்த்தோம்னு சொன்னால் கடைசியில் சாக போகிறது அங்கே நாங்களாக தான் இருப்போம். அப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் மென்டல்ன்ற பக்கத்தில் பார்க்க யாருமே அந்த பக்கத்துக்கு போகிறதே இல்லை. ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆள் இருந்தால் கூட அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது கூட ஈவன் வீட்டில் அப்பா அம்மாவே ஒரு மாதிரி பார்க்குற பக்கமும் இருக்குது. சில வீடுகள்லாம் இருக்குது அப்பா அம்மா அவங்க கொஞ்சம் சரியில்லை, ஒரு மைண்ட் செட் சரியில்லைன்ற மாதிரி பார்க்குற பக்கம் இருக்குது. அது சரியான ஒரு பிழையான விஷயம் நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ரெஷனை நாங்களா சரி செய்யறன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சைக்காலஜி சார்ந்தன்றபடியா நாங்கள் பாட்டு கேட்டோ இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டோ 4 பேரோட போய் கதைச்சாலோ இது இல்லாமல் போயிருமெண்ட் இல்லை. அதுக்கான சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட போய் அவர்கிட்ட சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வெளியில வரதுக்கான நிலைமை, ஒரு வெளியில வர வேண்டிய ஒரு நிலைமை தான் இந்த மன அழுத்தம்ன்றது. அதை எங்கடாக்கள் நிறைய பேர் செய்யாததாலையும் இதுக்கான நடவடிக்கைகளை பாடசாலை மட்டத்தில் எடுக்காததாலையும் நிறைய மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி தான்
போதைப் பொருளுக்கு அடிமையாகிற நிலைமையும் இருக்குன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு இந்த தரவை வெளியிட்டிருக்கிறார்கள் தானே, அவர்கள் வெளியிட்டதுக்கு பிறகு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இதை குறைக்கிறதுக்கு? பாடசாலைகளுக்குள்ள யாராவது சைக்காலஜிஸ்டை, இந்த உளவள ஆலோசனையை வழங்கக்கூடியவர்களை அனுப்பினார்களா? இல்லாட்டி அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்தார்களா? பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்களா? இல்லாட்டி பெற்றோர் எடுத்துக்கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. எங்களுக்கு இப்போ எங்களோட அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறார்களானே, அப்பா அம்மாவோட வயசில் இருக்கிறவர்களுக்கு டிப்ரெஷன்ன்றது அவங்களோட வயசில் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டார்கள், அவங்களோட இளம் வயதில். ஆனால் இப்போ இருக்கிறவர்களுக்கு உனக்கு ஏன் டிப்ரெஷன் வருது, நீ ஏன் டிப்ரெஷனாக இருக்கிற, உனக்கு அப்படி என்ன கவலை, உனக்கு வாழ்க்கையை பற்றி கவலையா? 14-16 வயசில் இருக்கிறவன் டிப்ரெஷனாக இருக்கிறான்னு சொன்னால் உனக்கு வாழ்க்கையை பற்றி கவலையான்னு கேட்டு அவன்கிட்ட போய் கேட்டு அவனை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமன்றதை தயவு செய்து பாருங்க. ஏனென்றா நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம்ன்றது எங்களை அறியாமலேயே சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எங்களை அதுக்குள்ளே உள்ள தள்ளிடும். நாங்கள் பயன்படுத்துகிற ஃபோனாக இருக்கலாம், இல்லாட்டி பாடசாலையில் பார்க்குற நண்பர்களாக இருக்கலாம், அவர்களோட வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இல்லாட்டி நாங்கள் என்ன வாழ்க்கையில் செய்ய போகிறோம்ன்ற ஏக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தனியாக உண்டுன்னு மட்டும் நீ லவ் பண்ணி ஃபெயிலாக போனால் தான் உனக்கு டிப்ரெஷன் வரும், இல்லாட்டி நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் தான் டிப்ரெஷன் வரும், நீ ஒரு பிஸ்னஸில் ஃபெயிலாக போனால் தான் டிப்ரெஷன் வரும் மட்டும்லாம் இல்லை. நாங்கள் வாழ்கிற சூழலே எங்களுக்கான மன அழுத்தத்தை தானாகவே உள்ளாக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொடுக்குற சூழல். இந்த டிப்ரெஷனுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம்? இதையே நீ இங்கே சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேட்பீங்க. இந்த டிப்ரெஷன் கண்டிப்பாக அந்த கொலை செய்த பெண்ணுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். நான் அடித்து சொல்லுவேன், சரியான முறையில் போலீசாரனுடைய விசாரணைகளுக்கு பிறகு கட்டாயமாக அந்த பெண்ணினுடைய விசாரணை அந்த ஆவணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்குமூலத்தில் அந்த அவருடைய முழுமையான அந்த கேஸையுமே ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி தான் இருப்பார். அவங்களோட அம்மாவாளையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி தன்னோட கணவன்ட பக்கத்தில் இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களோட அம்மா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு அழுத்தமாக தான் தெரிஞ்சிருக்கும். அம்மா என்ன பிரிச்சிருவாவோ, இவர்கிட்ட இருந்து என்ன தள்ளி வச்சிருவாவோன்னு சொல்லி ஒரு அழுத்தமாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு பெண்ணுன்றபடியாக நிறைய பிரச்சனைகள் தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். நாங்கள் வெளிப்படையாக அதையுமே உறுதிப்படுத்தாமல் சொல்ல முடியாது, ஆனால் இருந்திருக்கலாம். பொதுவாக பார்க்கும்போது, பொதுவாக நீங்கள் ஜோதிச்சு பாருங்க, எந்த ஒரு குடும்பத்திலையுமே அம்மா இல்லாமல் வளர்கிற பையனும் அப்பா இல்லாமல் வளர்கிற பொண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், அப்பா அம்மாவோட வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில். ஸோ அப்படி சில பிரச்சனை கூட அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே அவர்கிட்ட மன அழுத்தத்தை அதிகமாகி இருக்கலாம், அவங்களோட அம்மா மேலே வெறுப்பான ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கலாம். இது இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த ஒரு தரவையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். கட்டாயமாக ஒரு நடவடிக்கை அரசாங்கத்தாலேயோ இல்லாட்டி அப்பா அம்மாவாலேயோ நாளைக்கும் கூட பிள்ளைகளுக்கு எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, என்னோட கொஞ்சம் கதைங்க, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டால் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவர்களோட கதைங்க, ஒவ்வொரு நாளும் கதைச்சு கொஞ்சம் நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள். இதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். நிறைய பேர் விமர்சிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத காதல், தேவையில்லாமல் ஒருத்தனை பற்றி தெரியாமல் போய் காதலில் விழுந்து அவர்கள் நாசமாக போகிறார்களே, இப்படி வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி நிறைய பேர் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த பெண்ணோட மனசில் இடம் பிடிக்கிறன்றது ஈஸி. நீங்கள் படங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். கவலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட, ஒரு பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணிட்ட போய் இன்னொருத்தன் உள்ளே வந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னாலே அந்த பெண் தனக்கான ஒரு ஆறுதலை தான் தேடுவாள். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்பேற்பட்டவன்றதை பார்க்க போகிறதில்ல. ஸோ அவன்கிட்ட எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதா, என் அப்பாட்ட கிடைக்காதது அம்மாட்ட கிடைக்காது அவன்கிட்ட கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பெண் அவனோட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஒரு பொதுவாக பார்க்க போனால். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா கொடுக்காத அரவணைப்பை இன்னொருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, சில பெண்கள் அவர்கள்ட்ட அரவணைஞ்சு தான் போவார்கள். இதுக்காக அந்த பெண் செய்தது சரியா, அவர் கொலை செய்தது சரியான்னு சொல்லி நான் அப்படி சொல்ல வரையில, இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்ன்றதுக்காக தான் இதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அந்த பெண்ணினுடைய இந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு இதை விரிவாக சொல்கிறேன். அதுக்காக அவர் செய்தது நியாயம்னு சொல்லி பெத்த அம்மாவே கொள்றன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையிலேயே அது எக்ஸ்ட்ரீம் லெவல், டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லலாம். சைக்காலஜிக்கல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக தான் நிச்சயமாக அவர் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வை அப்பா அம்மாவோ பாடசாலையோ அரசாங்கமோ கட்டாயமாக செய்யணும். 40% விளையாட்டில் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நிலைமை. இந்த வீடியோ பார்க்குறவர்கள், இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட ரீதியிலாவது பாடசாலைகளில் போய் நீங்கள் இந்த சைக்காலஜிக்கல் ரீதியான ஆலோசனைகளை மாணவர்களுக்கு வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க. அப்படி இல்லை, எங்களை மாதிரி
அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வாரவர்களுக்காவது அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகே நீங்கள் செய்யுங்க வாங்கன்னு சொல்லி உதவி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் செய்திருக்கிறோம், எங்களோட பட்சில் இருக்கக்கூடிய நிறைய பேரே இதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். சரியான எங்களுக்கான ஒரு சப்போர்ட் இல்லாததால தான் அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி நிற்கிது. முடிஞ்சா இதுக்கான நடவடிக்கைகளை கட்டாயமாடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.